புதிய எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹரி அவாங் எச்சரித்துள்ளார். இந்த செயல்முறைக்கு பரிகாத்தான் நேஷனலில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இடையே ஆழமான கலந்துரையாடல்கள் தேவை என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சி அணியில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களையும் இந்த முடிவு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஹரி அவாங் தெரிவித்தார். மலேசியா ஒரு ஜனநாயக நாடு, எனவே நாம் மாறுபட்ட கருத்துக்களை மதிக்க வேண்டும் என்றும், பாஸ் கட்சி அவசர முடிவுகளை எடுப்பதில்லை என்றும், எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் தாங்கள் கருத்தில் கொள்வதாகவும் ஹரி அவாங் தெரிவித்தார். அதனால்தான் சம்பந்தப்பட்ட அனைவரிடமிருந்தும் கருத்துக்களை சேகரிக்க சிறிது காலம் எடுத்துக் கொள்வதாக அவர் இன்று கோலத்ரங்கானுவில் உள்ள டத்தாரான் ஷாபந்தரில் நடைபெற்ற திரங்கானு பாஸ் அரிரயா கொண்டாட்டத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய நாடகத்தில் கட்டிலில் படுத்தபடி ஜோடியாக இரு மாணவர்கள் அரங்கேற்றிய நாடகம் சமூக வலைதளங்களில் பலருக்கும் ஆதங்கத்தை ஏற்படுத்திய நிலையில் உயர்கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்றும் பல்கலைக்கழகத்தின் விசாரணை ஆணையம் விசாரித்து வருவதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட இரு மாணவர்களும் மலாயா பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் என்றும், மாணவர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது இவ்வாறு தகாத வகையில் இருவரும் நாடகத்தில் நடித்திருப்பதாகவும், அவர்கள் இருவர் மீதும் மலாயா பல்கலைக்கழகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நாடகம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்திருப்பதாகவும், இரு மாணவர்களும் காதல் ஜோடிகள் போலவும் ஒரே கட்டிலில் நெருக்கமாக இருக்கும்படியான காட்சிகள் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். அப்படியான நாடகத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் ரசித்து கைத்தட்டி ஆதரவளிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தேசிய போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் தொடர் சோதனை நடவடிக்கையில் 49.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். பெர்லிஸ், கெடா, கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் ஆகிய 4 வெவ்வேறு மாநிலங்களில் இந்த கும்பல் கைது செய்யப்பட்டிருப்பதாக டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் கூறினார். பூச்சோம், செராஸ் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 31.57 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் 2 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கெடா, பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 191 பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர், ஸ்ரீ கமாங்கான், புக்கிட் ஜாலில் பகுதிகளில் உள்ள ஒரு கும்பல் போதைப் பொருட்களை விநியோகம் செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், கைது செய்யப்பட்டவர்களில் 2 பெண்கள், 3 ஆண்கள் உள்ளூர்வாசிகள் என்றும், மேலும் 2 வெளிநாட்டினர் என்றும் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் கூறினார். வசதி குறைந்த இந்திய குடும்பங்களுக்கு இலவச டிஜிட்டல் AI செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை ஹெனிகன் மார்க்கெட்டிங் நிறுவனம் இலவசமாக வழங்குகிறது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்த வேண்டுமா? 0172077527 எனும் எண்களுக்கு உடனே அழைத்து பதிவு செய்யுங்கள். டிஜிட்டல் வணிக திறன்களை உருவாக்கி சமூக ஊடகங்களில் நீங்களும் ஒரு புத்தாக்க வல்லுநராக வலம் வரலாம். முதலில் பதிவு செய்யும் 10 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும். பயிற்சியில் பங்கேற்கும் 3 சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படும். தாமதிக்காமல் உடனே பதிவு செய்யுங்கள். சுங்கைபுலோ சிறையிலிருந்து தப்பிச் சென்ற பாகிஸ்தானிய கைதி குறித்து தகவல் தருவோருக்கு கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப்யங் 5000 ரிங்கிட் வெகுமதியை அறிவித்துள்ளார். ஏப்ரல் 9ஆம் தேதி இடமாற்றத்தின் போது தப்பிச் சென்ற சம்பந்தப்பட்ட கைதி ஒரு வாரம் கழித்தும் இன்னும் தலைமறைவாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று லிம் கூறினார். தப்பி ஓடிய அந்த கைதியை மீண்டும் காவலில் கொண்டு வர உதவுவதற்காக அவரை கைது செய்ய வழிவகுக்கும் நம்பகமான தகவல்களுக்கு 5000 ரிங்கிட் வெகுமதி அளிப்பதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவம் ஒரு சிறிய குறைபாடு அல்ல என்றும், இது அடிப்படை பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள ஒரு கடுமையான சீர்குலைவு என்றும் DAP நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார். முழுமையான காவலில் உள்ள ஒரு கைதி இடமாற்றத்தின் போது எப்படி எளிதாக தப்பி ஓட முடியும்? உயர் பாதுகாப்பு சூழலில் இப்படி ஒரு குறைபாடு எப்படி சாத்தியமாகும்? இதற்கு யார் பொறுப்பு? 7 நாட்கள் ஆகியும் ஏன் இன்னும் தெளிவான விளக்கம் இல்லை? போதும் இந்த தாமதம், போதும் இந்த நிச்சயமற்ற நிலை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த தோல்விக்கு முழுமையான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும், இதற்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பேற்க வைக்கப்பட வேண்டும் என்றும் லிம் தெரிவித்தார்.
24 வயதான முகமது ஹசான் எனும் அந்த பாகிஸ்தான் நாட்டு பிரஜையை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை மற்றும் பிற பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக சிறைத்துறை ஏப்ரல் 10ஆம் தேதி தெரிவித்தது. ஷா ஆலம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கைகளை முடித்த பிறகு அவர் சிறைக்கு மாற்றப்பட்ட போது காவல்துறை காவலில் இருந்து தப்பிவிட்டதாக அத்துறை தெரிவித்தது. அவர் மீது குழந்தை சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் மற்றும் குடிநுழைவு தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியாவின் விவசாய தொழில்கள் நீண்ட காலமாக ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன என்றும் அவற்றின் விளைபொருட்கள் இரு நாடுகளும் உணவு பாதுகாப்பை பேண உதவுகின்றன என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அண்டோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் கோதுமையில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடும் அதன் ஆட்டுக்கறி மற்றும் மாட்டிறைச்சியில் 75 விழுக்காடும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருவதாக கூறிய அவர், ஆஸ்திரேலியாவிற்கு எரிபொருள் மற்றும் உரங்களை வழங்குவது மக்களின் குடும்பத்திற்கு உணவு கிடைக்க உதவுகிறது என்பதை இப்பிராந்திய நாடுகள் அறிந்திருக்கின்றன என்றும் குறிப்பிட்டார். மலேசியாவின் யூரியா உரம் நாம் இங்கு வழங்கும் கோதுமை போன்ற பயிர்களை ஆஸ்திரேலியா பயிரிட உதவுகிறது. இது மலேசியாவின் உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். விரிவான மூலோபாய பங்காளிகளாக இந்த உலகளாவிய மோதலின் மோசமான தாக்கத்திலிருந்து நமது குடிமக்களை தயார்படுத்தவும் பாதுகாக்கவும் தாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் என்று பெர்டானா புத்ரா வளாகத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக மலேசியா வந்துள்ள அல்பானிஸ் இரு நாடுகளும் சிவப்பு இறைச்சி பதப்படுத்துதல் மற்றும் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் இது இருதரப்பு ஹலால் இறைச்சி வர்த்தகத்தை ஆதரிப்பதோடு ஆஸ்திரேலியாவின் சிவப்பு இறைச்சி ஏற்றுமதியை அதிகரிக்கும் என்றும் மலேசியாவின் உணவு பாதுகாப்பிற்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மலேசியாவின் இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறைக்கும் ஆஸ்திரேலியாவின் விவசாயம், மீன் வளம் மற்றும் வனத்துறைக்கும் இடையே கையெழுத்தானது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.